ஹாய் ஒருவன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரிக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இல்லை, 5 மார்க் மட்டும். சரி, 11th இருக்கீங்களா? சாரி, 11th இருக்கீங்களா? ஏன்னா ஃபிசிக்ஸ்னு ஒரு வீடியோ போட்டேன் 5 மார்க்கு, மேக்ஸும் போட்டாச்சு, ஃபிசிக்ஸ் எவனுமே பார்க்கல. பப்ளிக் இல்லைன்னு சொன்னால் நான் சொன்னேன்னா நிறைய பேர் பார்க்க மாட்டீங்கன்னு, எக்ஸாம் டைம் தான் பார்ப்பீங்கன்னு. சரி பரவாயில்ல, அந்த பார்க்குறவங்களுக்காக நான் போடுறேன்ப்பா, சரிங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், நான் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. கண்டிப்பாக அந்த லைக் போட்டால் புண்ணியமாக போகும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, கண்டிப்பாக உதவும், சரிங்களா? நெக்ஸ்ட் இயர் இருக்குல்ல, ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஸோ கெமிஸ்ட்ரியில் 5 மார்க் எழுதுறதுங்கிறது பெரிய விஷயம். ஏன்னா ஏபின்னு போட்டு தான் கேட்பாங்க. நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து இப்போ தான் வந்திருப்பீங்க, பட் ஏபின்னு தான் கேட்பாங்க. 5மே டேரக்ட் 5 மார்க்கை கேட்க மாட்டாங்க. ஏபினா ஒரு கொஸ்டின் 3 மார்க்கு, ஒரு கொஸ்டின் 2 மார்க், இல்லை ஒரு கொஸ்டின் 2.5 மார்க்கு, இன்னொரு கொஸ்டின் 2.5 மார்க், ரெண்டும் சேர்த்து 5 மார்க், அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ எப்படி சார் டேரக்ட் 5 மார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு வரணும். இதெல்லாம் டேரக்ட் 5 மார்க், நான் கொடுக்குறதெல்லாம் டேரக்ட் 5 மார்க். அப்போ எவ்வளோ சார் டேரக்ட் 5 மார்க் வரும்னு கேட்டால் 3லேருந்து 4 வரும். கன்ஃபார்மாக 11th 4 வரக்கு வாய்ப்பு இருக்குது, ஓடிலியில் 4 வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதிலே உங்களுக்கு 20 மார்க்ஸ் ஆச்சு. 1 மார்க்ஸ் புக் பேக் ஒழுக்கமாக படிச்சுட்டு போனீங்கன்னா 12 வரைக்கும் கரெக்டாக 30 மார்க் மேலேயே எடுக்கலாம் இது வச்சு. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிடிஎஃப். இந்த 5 மார்க்ஸ் எல்லாமே படிக்கிறது மூலிமா 3 மார்க்ஸ்லேயும் ஒரு சில கொஷின்ஸ் எல்லாம் வரலாம். ஸோ அதனால் நல்லபடியாக இந்த பிடிஎஃப்ல இருக்கிறது படிச்சுக்கோங்க. 2 மார்க் 3 மார்க்கும் நான் சேர்த்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை ஆதரிங்க அண்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஸோ 5 மார்க்கு டேரக்ட் 5 மார்க் நான் சொன்ன மாதிரி டேரெக்டாக 5 மார்க் கேட்குறதுலாம் இதாக தான் இருக்கும். எம்பிரிக்கல் ஃபார்முலா சம்மு 42 43 புக் பேக் எக்ஸாம்பிள் சம்மு, யூனிட் 2ல் போர் பாஸ்லேட்ஸ் புக்கின்னு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் பேராகிராஃப் நம்பர் நோட் பண்ணிட்டேன். டி ப்ரோக்லே ஈக்குவேஷன், குவாண்டம் நம்பர், அதோட டைப்ஸு. இதை புக்கின்ல 3 தான். புக் பேக்கில் வந்து பவுலிஸ் எக்ஸ்க்ளூஷனு, டைம் இண்டிபெண்டன்ஸ், ஸ்க்ராட்டிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன். 40வது கேள்வி ஹாபோ பிரின்சிபல். 42 ஷோ தட் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி போர் இஸ் இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின் இருக்கும். இது எல்லாமே 5 மார்க் கேட்கலாம், 3 மார்க்லையும் கேட்கலாம். உங்கள் ஸ்க்ராட்டிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன்லாம் 3 மார்க்கில் கூட கேட்கலாம். ஸோ எப்படி வேணாலும் கொஸ்டின் ஸ்பிளிட் ஆகலாம், பட் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டேரக்ட் 5 மார்க் படிச்சுக்கோங்க. அடுத்து யூனிட் 3 பாருங்கள், பவுலிங் மெத்தடு கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டண்டான 5 மார்க். பவுலிங் ஸ்கேல் 39 46, இங்கே புக் பேக் நம்பர் நோட் பண்ணியிருக்கேன், தமிழ் மீடியம் இருக்கனால. 47வது வேரியேஷன் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன் குரூப்ஸ் அண்ட் பீரியட்ஸ், கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். யூனிட் 4 எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ரியாக்ஷன் ஆஃப் டியூட்டீரியம், ஈக்குவேஷன் எழுதுனா போதும். கன்வெர்ட் ஆர்த்தோ இன்ட்டு பேரா கண்டிப்பாக வரும். அடுத்து கம்பேர் H2O and H2O2, புக் பேக் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. புக்கினில் யூசஸ் ஆஃப் ஹைட்ரஜனின் பயன்பாடுகள் 5 பாயிண்ட்டு. அடுத்து யூனிட் 6ல் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன், டெரிவேஷன், நல்லீவு வாயு. ஸோ நல்லீவு வாயு வருவி 6.3 எக்ஸாம்பிள். இதில் புக் பேக்கில் டெரிவ் கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேண்டர்வால் கான்ஸ்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன். 41வது கேள்வி 40வது கேள்வி வேண்டர்வால்ஸ் ஈக்குவேஷன், கரெக்ஷன், ப்ரெஷர் ஆஃப் கரெக்ஷன் அண்ட் டெம்பரேச்சர். யூனிட் 7 வந்து வேரியஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 45வது கேள்வி எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் அந்த 2 லைன் அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதுனா போதும். 45வது கேள்வி யூனிட் 7ல். 47 வந்து கேட்டசிஸ் ஆஃப் இன்டர் எனர்ஜி. 50வது டெல்டா யூ அண்ட் டெல்டா ஹெச் டெரிவேஷன், கேட்டசிஸ் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. 52வது கேள்வி. 43வது கேள்வி பான் ஹெர்பர் சைக்கிள், CaCl2, சாம ஈஸி எல்லாமே. யூனிட் 8 KPKC டெரிவேஷன், அமோனியா வச்சு. அடுத்து டெரிவ் KP அண்ட் KC ரிலேஷன். ஸோ இது வந்து சாதா ஜென்ரல். அடுத்து வாண்ட் ஆஃப் ஈக்குவேஷன், இதெல்லாம் புக் பேக். புக்கின் பாருங்கள் 8.7.3ல் இருக்குது. KPKC HIயோடதும் PCl5 டிசோசியேஷன் ஆஃப் PCl5ல் KPKC கண்டுபிடிக்க சொல்லுவோம் புக்கின். ஸோ இதெல்லாம் புக் பேக் எல்லாமே சொல்லிட்டேன். அடுத்து யூனிட் 11 ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, கேட்டசிக்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கம்பவுண்ட். ஸோ 5 பாயிண்ட்டு. கிளாசிஃபிகேஷன் ஈஸி, அது அந்த புக்கில் அந்த ஃப்ளோ சார்ட் மாதிரி இருக்கும். ஹோமோலோகோ சீரீஸும் ஈஸி. ஸோ இதெல்லாம் புக் பேக். அடுத்த புக் பேக் வந்து IUPAC நேம் 1st-லேருந்து 6th வரைக்கும் பார்த்துக்கோ. அடுத்து எஸ்டிமேஷன் ஆஃப் ஹாலஜன், கேரிஸ் மெத்தட் கண்டிப்பாக படிக்கணும். பேப்பர் குரோமட்டோகிராஃபி, ஃப்ராக்ஷன் டிஸ்லேஷன், காலம் குரோமட்டோகிராஃபி 43 42. 45வது ஆப்டிக்கல் ஐசோமரிசம் ஈஸி தான், எக்ஸாம்பிள் வச்சு எழுதிருங்க. ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் ஈஸி தான், எக்ஸாம்பிள் வச்சு எழுதிருங்க. ஸோ இதெல்லாம் புக் பேக். யூனிட் 12ல் புக் பேக் கொஸ்டினில் 16 17 19 20 21 இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சிங்கன்னா நான் அடித்து சொல்லுவேன் 30 கிடையாது 40 கூட எடுக்கலாம். ஏன்னா இந்த 12வது லெசனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதிலிருந்தே ஏபின்னு சொல்லி அதுலேருந்தே கொஸ்டின்ஸ் வந்து எடுப்பாங்க. உதாரணத்துக்கு எலக்ட்ரோமேரிக் எஃபெக்ட், இண்டக்டிவ் எஃபெக்ட்னா என்னன்னு சொல்லி 2 மார்க்லேயே கேட்கலாம். ஸோ 5 மார்க்லேருந்து எடுத்து 2 மார்க் 3 மார்க்லேயே கேட்கலாம். ஸோ அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெசன் யூனிட் 12, தியரி மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் ஒன்றும் கஷ்டமெல்லாம் ஒன்றும் கிடையாது, உட்காந்து படிச்சிங்கன்னா முடிச்சிடலாம். 20-25 நாள் டைம் இருக்குது. ஸோ எக்ஸாம் இல்லை, பப்ளிக் இல்லை அப்படிங்கிற அலட்சியத்தில் இருக்க வேண்டாம். இதெல்லாம் மோஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் 12th. ஏன்னா வந்து
டுவெல்த்து இப்போவே நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்கலைன்னா டுவெல்த்தில் கஷ்டப்பட முடியாது. இதுதான் உண்மை. கஷ்டப்பட்டு படிக்கலைன்னா டுவெல்த்தில் கஷ்டப்படுறக்கு ஒரு மாறு இருக்கும், எழுதவே வராது. புரிஞ்சுதா? சொன்னால் கேளுங்க. 11th ரொம்ப முக்கியம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப முக்கியமாக இருக்கும். 30 இல்லை 40 கூட எடுக்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.